Hey guys, welcome back to the Advent and this is Nixon. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி ஃபுல்லாக நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம இந்த 2-3 வீடியோஸை நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா டெசிஷன் மேக்கிங் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றத பார்த்தோம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் போன வீடியோ பார்க்காம இந்த வீடியோக்கு ஜம்ப் ஆகிருக்கீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு போன வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி அண்ட் ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு தி அட்வென்ட் ஸோ தட் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நவ் லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு விஷயம் இருக்குது, அதை மல்டிபிள் டைம்ஸில் நீங்கள் ரன் பண்ணுறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் மல்டிபிள் டைம்ஸில் ரன் பண்ணணும் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இன்புட் வாங்குறீங்க, யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறீங்க. ஒரு 20 பேர் இருக்கானுங்க. ஸோ 20 பேர் உங்கள்கிட்ட நீங்கள் 20 பேர்கிட்ட இன்புட் வாங்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணணும்னா, எனக்கு 20 பேர்கிட்டே இன்புட் வாங்கு அப்படின்றத நீங்கள் ஐட்ரேட்டிவாக ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐட்ரேட்டிவ்னால் ஒன்றும் கிடையாது, வரிசையாக வாங்கிட்டே வரணும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு இப்போ நிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம், அந்த 20 பேரில் நிக்சன் சொல்லிட்டு இருக்கிற அவங்களோட நேம் மட்டும் வரணும். அது வரைக்கும் நீங்கள் இன்புட் வாங்கிட்டே இருக்கணும். அப்படின்ற மாதிரி சினாரியோஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பி இன்புட் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது நிக்சன் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இப்போ நீங்கள் கார்த்திகோ, நீங்கள் பிரவீனோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேம் இருக்குன்னு வைங்களேன். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்ற மாதிரி சினாரியோஸில் அது உங்களுக்கு திருப்பி அந்த இன்புட்டை கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் ஒரு ஹை லெவல் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நான் இப்போ கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ நம்ம டீப்பாக டைவின் பண்ணுறப்ப உங்களுக்கு இது நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஸோ லைக் எப்படி சொல்கிறது, இப்போ ஐட்ரேட்டிவ் அப்படின்னா நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா 1 2 இந்த நம்பர் 1 2 3 4 5 6. ஸோ இந்த லைன் பை லைன். ஸோ என்னென்னா ஒரு ட்ரவர்சல் கான்செப்ட் வரும். எப்படின்னா லைக் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்குறீங்க, அந்த நம்பர் வரைக்கும் உங்களுக்கு ரன் ஆகணும். ஸோ நீங்கள் மேனுவலாக அதை கோட் பண்ண முடியாது கரெக்டாக. ஏன்னா ஒரு 10 வாட்டி நீங்கள் ரன் பண்ணணுன்னா ஒரு 10 வாட்டி கோட் பண்ணிடுவீங்க. அதே இது 1000 வாட்டி ரன் பண்ணணும் அப்படின்னா 1000 வாட்டி நீங்கள் கோட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் லூப்பிங் அப்படின்றது ஒரு பெரிய கான்செப்ட் ஆக்சுவலாக. அண்ட் ஆல்சோ லூப்பிங் தெரியாமல் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்க முடியாது. அண்ட் ஆல்சோ ஃபுல்லாக நீங்கள் எந்த டெக் இன்டர்வியூஸ் படிக்கிறீங்க அப்படின்னா லூப்பிங் தெரியாமல் உங்களால் கண்டிப்பாக இன்டர்வியூஸ் கிராக் பண்ண முடியாது. ஏன்னா கண்டிப்பாக லூப்பிங்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் நிறையா வரும், நிறையா கண்டிப்பாக தான் ஆகும். ஜோஹோ, டிசிஎஸ் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லையுமே உங்களுக்கு லூப்பிங் ஒரு டெஸ்டிங் நடக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்ம லூப்பிங்கை பற்றி நீங்கள் டீப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ லூப்பிங்கில் நமக்கு 4 லூப்பிங் இருக்குது. ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப் அண்ட் ஃபார் ஈச் லூப். ஸோ ஒவ்வொரு லூப்புக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ என்னென்னா 4 லூப்லுமே ஒரே இதுலேருந்து இது வரை ரன் பண்ண போகுது, அதுக்கு எதுக்கு 4 லூப்பு அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு லூப்லேயும் ஒரு இன்ஸ்டிங்க்டான கேரக்டர் இருக்குது. ஸோ அதை ஒரு சில இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு லூப்பும் அதோட யூசேஜ் என்ன, எதுக்காண்டி நம்ம இந்த லூப் போவோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி கொடுப்பேன். அதை நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும். ஸோ ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபார் லூப் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபார் லூப் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு 20 கவுண்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். 1லேருந்து 20 கவுண்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு கடைசி நம்பர் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேயா? ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், 1லேருந்து 20 வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். அதில் உங்களுக்கு கடைசி நம்பர் தெரியும், ஆனால் ஃபஸ்ட் நம்பரும் தெரியும், கடைசி நம்பரும் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சினாரியோஸில் நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணுவீங்க. ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நான் திருப்பியும் சொல்கிறேன். உங்களுக்கு இது எத்தனை வாட்டி ரன் பண்ண போவோம்,
when the number of iteration is known beforehand. உங்களுக்கு வந்து நீங்கள் கோட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு 20 வாட்டி தான்ப்பா ரன் ஆகணும், இது வந்து ஒரு 30 வாட்டி தான்ப்பா ரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அது எங்கே முடிய போகுது, அந்த ஐட்ரேஷன் எங்கே முடிய போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஃபார் லூப்பில் வந்துட்டு இதுதாங்க உங்களுக்கு சின்டாக்ஸு. ஸோ ஃபார்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுவீங்க, அதுக்குள்ளே இனிஷியலைஸ் பண்ணணும், கண்டிஷன் கொடுக்கணும். இதை நான் உங்களுக்கு டீப்பாக போகிறப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இனிஷியலைஸ்னால் நீங்கள் வந்து அந்த ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வேரியபிளை வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணணும். இனிஷியலைஸ்னால் ஸ்டார்ட் நம்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிஷியலைஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஓகே. ஸோ இப்போ நான் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கணும்னா int i = 0 அப்படின்னு அந்த இடத்துல வச்சுருவேன். ஸோ அவ்வளோதான், அதுதான் இனிஷியலாக இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஐட்ரேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறீங்க. ஸோ இதில் வந்து கண்டிஷன், இப்போது நான் உங்களுக்கு நம்ம கான்செப்ட்லேயே நீங்கள் போனீங்கன்னா எனக்கு வந்து 20 நம்பர் தாண்டக்கூடாது அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல கண்டிஷனாக கொடுத்துருவீங்க, ஓகே. அது வந்து உங்களுக்கு ட்ரூ அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது, ஓகே. அண்ட் ஆல்சோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இதை பற்றி நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம். எப்படின்னா ஸோ +1 ++ போட்டால் எப்படி இதாகும், ++ - போட்டால் எப்படி இதாகும் அப்படின்றது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். ஸோ இப்போ வந்து 1லேருந்து எனக்கு 20 வரை பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்படி பிரிண்ட் ஆகுறப்போ எனக்குன்னா என்ன ஆகும்னா 1 2 3 4 5 6லேருந்து 20 வரைக்கும் ஐட்ரேட்டிவாக போகும். அப்போது ஃபஸ்ட் ஐட்ரேஷன் உங்களுக்கு 1ஆக இருந்துச்சுன்னா அடுத்த ஐட்ரேஷன் 2ஆக இருக்கணும், 3ஆக இருக்கணும், 4ஆக இருக்கணும், இப்படி கவுண்டர் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போது என்ன பண்ணணும்னா அந்த இனிஷியலைஸ் வேல்யூவோட ஒன்றை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ இதுதான் கான்செப்ட், ஓகேயா. நான் உங்களுக்கு இது இப்போ சொல்கிறதுனால உங்களுக்கு புரியாது, நம்ம டீப்பாக வந்துட்டு நம்ம உள்ளே போய் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம அதில் பார்த்த மாதிரி ஒரு ஃபார் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணணும். ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு int i = 0 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி கண்டிஷன். ஸோ எனக்கு வந்து i வந்து greater less than இருக்கணும், அப்படி இல்லைன்னா equal to 10 இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்களேன், i++. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே. ஸோ அந்த இடத்துல i = 0 மென்ஷன் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து ஐயோட வேல்யூ வந்து 10 விட கம்மியாக இருக்கணும். 20 நம்ம சொன்ன மாதிரி போட்டோன்னா 20 கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி 20 ஈக்குவலாகவும் இருந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து எனக்கு ஒன்று இது பண்ணுப்பா, இன்க்ரிமெண்ட் பண்ணுப்பா அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன். ஸோ டைரெக்டாக நான் அந்த ஐயை வந்து நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன், ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 0லேருந்து ஆரம்பிக்குது, 0லேருந்து உங்களுக்கு 20 வரை முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20th முடியும், ஓகே. இது வந்து ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணுறீங்க. அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு இதுக்குள்ளே இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன். 20 விட கம்மியாக இருக்கணும்ப்பா, அப்படி இல்லாட்டினா 20க்கு ஈக்குவலாக இருக்கணும்ப்பா. அப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒன்று ப்ளஸ் பண்ணுப்பா, ப்ளஸ் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணுப்பா, ஓகே. ஸோ இந்த ஐட்ரேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு 0 வரும், 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு நிமிஷம், எஸ். ஸோ ஃபஸ்ட்டு 0வாக இருக்கும். 0 வந்து 20 லெஸ் தானாக இருக்கா அப்படின்னா எஸ். ஸோ அந்த 0 வந்து நமக்கு வந்து 20 லெஸ் தானாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணுது அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த ஐயை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதே இது நம்ம கடைசி சினாரியோஸ்க்கு வந்தோம் அப்படின்னா 20 இருக்கா, 21 வந்துடும். 21 வருது அப்படின்னா 21 வந்து 20 பெருசாக இருக்கா அப்படின்னா ஆமாம். ஸோ அந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு ஆயிடுது. ஸோ அந்த ஃபால்ஸ்ன்னு ஆகிற கண்டிஷனில் நமக்கு வந்து இந்த இடமே போகாது, அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுதாங்க கான்செப்ட். ஆக்சுவலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து எப்படின்னா கொஞ்சம் குழப்புற மாதிரியே போகும், பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ போட்டிருக்கீங்களா, இப்போ 20 வரணும் அப்படின்னு போட்டிருக்கீங்க. இதே இது வந்துட்டு எனக்கு i = i+2 போடுறேன், ஓகே. ஸோ i = i+2னா எனக்கு வந்து 2 கேப் விட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸாக வந்திருக்கும்,
ஓகே, 0லேருந்து 2 போகும், 2லேருந்து 4 போகும், 4லேருந்து 6. ஸோ இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸில் உங்களுக்கு வந்துருக்கும். ஸோ இதில் தான் வந்து நீங்கள் கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் போடலாம், கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் உங்களுக்கு மெயின் திங் என்னென்னா, உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நீங்கள் முடிக்க போகிறீங்க அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுது. 20 அப்படின்ற இடத்துல நீங்கள் முடிக்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சனால நீங்கள் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேயா? ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோடு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல எனக்கு 20 டைம் உங்கள் நேமை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பிரிண்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, நிக்சன் அட்வென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். போட்டேன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்துட்டு நமக்கு அந்த ஈவன் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்ம நேம் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான். ஸோ நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா போட்டு 20 வாட்டி எனக்கு பிரிண்ட் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு SOUT system.out.println போட்டு 20 வாட்டி நான் டைப் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு 3 லைன் கோடில் நான் முடிச்சுட்டு போயிடுவேன். ஸோ இதுதாங்க லூப்போட யூஸு. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னென்னா, வைல் லூப் அப்படின்றத வந்து இதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் வைல் லூப் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வைல் லூப் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபார் லூப்பில் என்ன பண்ணுச்சோ அதுதான் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஐட்ரேட்டிவாக நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும், ஐட்ரேட்டிவாக எனக்கு வேல்யூ வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த வைல் லூப் வந்துட்டு உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். அண்ட் ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் வந்து உங்களுக்கு தெரியாது. எனக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஆகலாம். சில நேரம் ஒரு நேரத்திலே எனக்கு கிடச்சிடலாம். சில நேரம் எனக்கு 1000 வாட்டி போனாலும் எனக்கு கிடைக்காது. சில நேரம் எனக்கு 10,000 வாட்டி போனாலும் கிடைக்காது. ஆனால் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு ரன் பண்ணிகிட்டே இரு அப்படின்ற மாதிரி சினாரியோஸ் நிறையா வரும். நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் உள்ளே டெப்ளாய் ஆகிட்டீங்க, நீங்கள் ஒரு கம்பெனிஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி சினாரியோஸ் நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ் வரப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வைல் லூப் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இதுதான் வந்து அதோட சின்டாக்ஸு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபார் லூப் வேறு மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி வைல் லூப்பில் வந்துட்டு உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ வைல்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் கொடுப்பீங்க. இனிஷியலைசேஷன் எல்லாமே உள்ளே நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த பிளாக்குள்ளே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைல் லூப்பை பற்றி ஜென்ரலாக பார்த்துக்குவோம். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் என்ன பண்ணோம், 0லேருந்து 20 வரை நம்ம பண்ணோமா, அதே வந்து நம்ம வைலில் பண்ணி பார்க்கலாம். ஸோ வைலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இஃப் ஐ வந்து அதே இதை போட்டு 0 அப்படின்னு போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே, ஸோ இனிஷியலைசேஷன் வந்து நீங்கள் ப்ரீவியஸே பண்ணணும். I = 0ன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரீவியஸாக இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, SOUT = அந்த ஐயோட வேல்யூ வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க. இதில் கண்டிஷன் கொடுக்கணும். இனிஷியலைசேஷன் நீங்கள் வந்து ப்ரீவியஸாக பண்ணணும். அண்ட் ஆல்சோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் நீங்கள் உள்ளே தான் பண்ணணும். ஸோ நான் அந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் நான் கொடுக்குறேன். sorry 20 yeah, obviously you are getting the same result, right? ஸோ நீங்கள் ப்ரீவியஸ்லி என்ன நீங்கள் வாங்கினீங்களோ, நீங்கள் எந்த 3 லைனில் கொடுத்ததை நீங்கள் இந்த லைனில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுதான் ஆப்வியஸ். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே ரிசல்ட் தான் தரப்போகுது. ஆனால் வந்து ஒரு சில சினாரியோஸ், அந்த சினாரியோஸை நம்ம இப்போ பார்க்கலாம். எப்படின்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ரெண்டுமே தெரியுது, ஆனாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் லூப்பில் என்னென்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியும். பட் வைல் லூப் என்னென்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் தெரியலனாலும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தெரிஞ்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சும்மா ஜென்ரல் கேஸ் யூஸ் பண்ணிட்டோம். நம்ம ஒரு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக நம்ம போகலாம். இப்போது என்னோடய யூஸ் கேஸ் என்னென்னா, எனக்கு வந்து யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கணும். அந்த இன்புட்டை தி அட்வென்ட் அப்படின்னு சொல்லி வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து இன்புட் வாங்கிட்டே இருக்கணும். அப்படின்ற மாதிரி ஒரு கேசஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வைல் லூப் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து நான் ஸ்கேனர் நம்ம பற்றி பார்த்துருக்கோம், இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி. ஸோ ஒரு ஸ்கேனர் நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ வைக்கிறேன். ஸ்ட்ரிங் நேம்னு வச்சுக்கோமா, நேம் = சும்மா ஒரு எம்டி ஸ்ட்ரிங் சும்மா ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா while நேம் ஈக்குவல்ஸ் டு நிக்சன். எனக்கு நிக்சன் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுப்பா, கண்டிஷன் ஃபெயில்டு. சாரி, ஸோ நான் வந்து இந்த இடத்துல நான் இன்புட் வாங்குகிறேன். எனக்கு என்னென்னா நிக்சன் அப்படின்ற வேல்யூ வர்ற வரைக்கும் எனக்கு வந்துட்டு கண்டிஷன் ஃபெயில்டுன்னு வரணும். ஸோ இதுதான் என்னோடய யூஸ் கேஸ்ங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை ரன்னிங் தட். ஸோ ஃபஸ்ட் இதில் நம்ம கண்டிஷன் ஃபெயில்டு, திருப்பி நீங்கள் சும்மா ஒரு நேம் கொடுத்தீங்கன்னா கண்டிஷன் ஃபெயில்டு, திருப்பி சும்மா ஒரு நேம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிஷன் ஃபெயில். அதே நிக்சன் கொடுத்தீங்கன்னா ஓகே. ஒரு நிமிஷம். ஆக்சுவலி நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்போம் அந்த இடத்துல. ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் தான். லைக் எப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நேம் இருக்குது, நாட் ஈக்குவல்ஸ். நம்ம இந்த இதில் வந்துட்டு நாட் ஈக்குவல்ஸ் வந்து யூஸ் ஆகாது, யூஸ் பண்ண முடியாது. லைக் ஒரு நிமிஷம். எஸ், ஸோ நம்ம பண்ணது அதே தான். ஸோ நான் இது வந்து உங்களுக்கு நான் அப்புறம் சொல்லித்தரேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த நேம் அப்படின்றது வந்துட்டு எனக்கு நிக்சன் அப்படின்னு ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆகலை அப்படின்னா கண்டிஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அண்ட் ஒரு வேளை ஆச்சுன்னா ஹாய் நிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நேம் நாட் ஈக்குவல் டு while ட்ரூ ஆச்சுன்னா இந்த இடத்துல ரன் ஆகும். ஸோ நேம் நாட் ஈக்குவல் டு நிக்சன் அப்படின்னா இது வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஒரு வேளை நேம் வந்து நிக்சன் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ரன் ஆகிறது நிப்பாட்டிடும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ கண்டிஷன் ஃபெயில். அதே மாதிரி நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் கொடுத்தாலும் இதாகும். ஸோ அந்த இடத்துல நிக்சன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹாய் நிக்சன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த சினாரியோஸில் உங்களுக்கு மெயின் திங் என்னென்னா, உங்களுக்கு வந்து எந்த இடத்துல அந்த லூப் முடிய போகுது அப்படின்றதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதுதான் வழி. இதை வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஃபார் லூப் நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. பட் பண்ணலாம். லைக் அன்லிமிட்டட் லூப் ரன் பண்ணி அது பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்காது, என்னதான் இருந்தாலும் இந்த அளவுக்கு இருக்காது. ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா டூ வைல் லூப். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஃபார் லூப் அண்ட் ஆல்சோ வைல் லூப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் டூ வைல் லூப் வந்துட்டு நீங்கள் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்டர்வியூஸ்லலாம் டூ வைல் லூப் என்ன பண்ணும், டிஃப்ரென்சஸ் மெயினாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, வைல் லூப்புக்கும் டூ வைல் லூப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸு, அடுத்து ஃபார் ஈச் லூப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்றது வந்து ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ இதில் என்னென்னா, இதில் மெயின் திங்காக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா, do while loop ensures that the code executes at least once before checking the condition. ஸோ இந்த இடத்துல என்னென்னா, அதே மாதிரி தான் லூப்பாக நீங்கள் வந்து மல்டிபிள் இட்ரேஷன்ஸ் ரன் ஆக போகுது. அதில் வந்து கோடு வந்து எக்ஸிக்யூட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட போகிறீங்க. எப்படின்னா, எனக்கு வந்து கோடு ஒரு வாட்டியாச்சும் செக் ஆகிடணும்ப்பா, கண்டிஷன் செக் ஆகாமல் பட் கோடு வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி ரன் ஆகும். அதுதான் இதோட மெயின் திங். ஸோ இதில் வந்து என்னென்னா, ஒரு வாட்டி கண்டிப்பாக ரன் பண்ணணும், ஆனால் வந்து ஃபுல்லாக செக் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கோட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வாட்டி ரன் ஆகும். ஸோ அதுதான் நீங்கள் வந்து இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டூன்னு போட்டு ஒயிலில் வந்து கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. நாம் டீப்பாக பார்க்கலாம். ஸோ டூ நான் கொடுத்துட்டேன், ஒயிலில் வந்துட்டு கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ நான் அந்த இடத்துல வந்து முன்னாடியே ஒரு ப்ரீ இனிஷியலைஸ் பண்ணுறேன், ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று போடுறேன். ஸோ அந்த இடத்துல ப்ரிண்டில் வந்துட்டு என்ன போடுறேன், அதே ஐயை வந்து ப்ரிண்ட் பண்ணு அப்படின்னு போடுறேன். அண்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டில் ஐ ++ உங்களுக்கு வந்துட்டு நான் போடுறேன். அதே மாதிரி ஒயிலில் என்ன போடுறேன்னா, ஐ வந்து எனக்கு வந்து ஸ்மாலர் தென் அப்படி இல்லை ஈக்குவல் டு கரெக்ட்
ஸ்மாலர் தென் அப்படி இல்லைன்னா ஈக்குவல் டு 5 வரை எனக்கு ரன் பண்ணுப்பா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம் அப்படின்றதோ அது எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி 5 வரை பிரிண்ட் ஆகுதா? ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் வந்து 6 கொடுக்குறேன். 6 கொடுத்தா ஆக்சுவலாக நம்ம ப்ரீவியஸ் லூப்லலாம் என்ன ஆகணும், 6 கொடுத்தா ரன் ஆகக்கூடாது. அதுதான் அதோட கான்செப்ட். ஸோ நான் இப்போ 6 கொடுக்குறேன். இதில் என்னன்னு பாருங்கள், கண்டிஷனே செக் பண்ணாமல் ஒரு வாட்டி ரன் ஆகும். ஸோ இதுதான் டூ வைல் லூப்பு. கண்டிஷனே எனக்கு செக் பண்ண வேண்டாம்ப்பா, எனக்கு வந்து ஒரு வாட்டி ஆனால் ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தாங்க டூ வைல் லூப். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னென்னா ஃபார் ஈச் லூப். இது கொஞ்சம் இதுவுமே ஒரு நல்ல ஈஸியாக ஒரு சில விஷயத்த நம்ம ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் இதோட மெயின் திங் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு அரேயோ ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவோ நீங்கள் வந்து ஐட்ரேட் பண்ணணும், ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சினாரியோஸில் நீங்கள் வந்து ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாகவே போய்க்கலாம். இதில் வந்துட்டு ஃபார் ஈச்ன்றதில் வந்து ஃபார் மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து 2 பேராமீட்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். என்னென்னா டேட்டா டைப் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் என்ன அரேயை வந்து நீங்கள் ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இதில் என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் லிஸ்ட் இருக்குது, ஒரு அரே ஆஃப் லிஸ்ட் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வேல்யூவும் நீங்கள் செக் பண்ணணும், ஒவ்வொரு வேல்யூவும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும். அந்த அரேயில் உள்ள ஒவ்வொரு வேல்யூவும் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபார் ஈச் லூப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். அரேஸ்லாம் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். நீங்கள் பார்க்கலன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துட்டோங்க. ஸோ நான் இந்த இடத்துல 1 2 3 4 ஓகே, ஸோ நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம அதை யூஸ் பண்ண மாதிரி ஃபார் தான், அதே மாதிரி ஃபார் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு இன்ட்டில் இன்ட் நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணி இதில் வந்து செமிகோலன் வைக்கக்கூடாது, கோலன் வைக்கணும். கோலன் வச்சு நம்மளுடைய அரே நேம், ஓகே. ஸோ அந்த மை நேம்ஸ் அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அவுட்டில் வந்துட்டு நம்ம ஐ கொடுத்தோன்னு வைங்களேன். ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு வேல்யூஸும் இந்த ஐயில் வந்து உட்காந்துரும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வேல்யூ வரீங்கன்னு வைங்களேன், இந்த வேல்யூ வந்து இந்த ஐயில் உட்காந்துரும், இந்த ஐ வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து நீங்கள் செகண்ட் போகிறப்போ இந்த வேல்யூ வந்து இந்த ஐயில் உட்காரும், பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி 45 வந்துட்டிங்கன்னா 45 வந்து இந்த ஐயில் உட்காரும், பிரிண்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ இதில் என்னென்னா நீங்கள் இன்டீஜர் கொடுத்துருக்கீங்கன்னா இன்டீஜர் மட்டும் தான் நீங்கள் வந்து இதில் டேட்டா டைப்பாக வைக்கணும். அதே மாதிரி இல்லை ஸ்ட்ரிங்கில் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் மட்டும் தான் வைக்கணும். நான் ஒரு ஸ்ட்ரிங்லேயும் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓகே, உங்களுக்கு வந்துட்டு அது அரேயில் உள்ள எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கில் வச்சுட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ட்ரைவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் வந்து இது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் அரே. ஓகே, இது ஸோ நான் ஒரு ஸ்ட்ரிங் அரே க்ரியேட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி ஃபாரில் கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரிங் தான் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸ்ட்ரிங் வரும் அப்படின்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஒரு கோலன் வச்சுட்டு ஸோ நான் மை நேம்ஸை வந்து இதில் இடத்துல கால் பண்ணிவிட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டு ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா you will get the answer. ஓகே, ஸோ ஃபார் ஈச் லூப்பும் வந்து நீங்கள் பழகிக்கோங்க. ஏன்னா வந்து ஜாவாவில் வந்து நிறைய நம்ம ஃபார் ஈச் லூப் மாதிரி தான் நம்ம வந்து பைத்தனில் வந்து நம்ம ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் ஈச் லூப் இந்த லூப் வந்து கான்செப்ட்ஸ் இந்த சின்டாக்ஸ் மட்டும் மற்ற லாங்குவேஜில் வேறு மாதிரி இருக்கும். பட் கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். ஒயில் லூப்னா இதான்ப்பா, டூ ஒயில் லூப்னா இதான்ப்பா அப்படின்ற மாதிரி தான். ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பட் ஆனால் ஓரளவுக்கு நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நம்ம வீடியோவில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா மெயினாக எது தேவை. அண்ட் ஆல்சோ என்ன எடுத்திங்கன்னா நான் எந்த விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணேன், இனிஷியலாக நான் லேர்ன் பண்ணுறப்போ என்னென்ன விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணேன், அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் நம்ம ப்ரெசன்டேஷனில் வந்து டிசைன் பண்ணியிருப்போம். அவ்வளோதான் கைஸ். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து போட்டு பார்க்க தான் உங்களுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஏன்னா
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அண்ட் ஆல்சோ வேஸ்ட் ஏரியாஸில் வந்து இது யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ நிறைய இன்டர்வியூஸில் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டுங்க. ஏன்னா பெரிய பெரிய டாஸ்க் வரப்போ நீங்கள் லூப் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். லூப்புக்குள்ளே லூப் போடணும், 5 லூப்புக்குள்ளே ஒரு லூப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அவ்வளோதான் கைஸ். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோக்குள்ளே டைவ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எஸ், தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு தட் பென்ட். ஸோ உங்களுக்கு எது சஜஷன்ஸ் இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கமெண்ட் அஸ் கைஸ். தேங்க்யூ கைஸ். பை.